அதிசயமான தேவனாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் தேவ ஜனங்களாகி நீங்கள் நாம் அழைக்கப்பட்டவர்கள். அதை சுதந்திரிக்கவே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் ஒவ்வொரு நாளிலும் அந்த மகத்துவமுள்ள சத்தியங்களால் அவர் பேசுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை பாருங்கள். இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு திட்டத்திற்கும், ஒவ்வொரு அடையாளங்களுக்கும், ஒவ்வொரு அற்புதங்களுக்கும், ஒவ்வொரு ஆச்சரியமான காரியங்களுக்கும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் காத்திருந்து அவர் முகத்தையே தேடி நம்மையே அவரிடத்தில் அர்ப்பணித்து அதை பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்திற்காக தேவன் நமக்கு போதிக்கிறார். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களுக்கு பரலோகம் போகும்போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் மட்டும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். ஆமென் அன்பானவர்களே. ஆகவே தேவனுடைய அற்புதமான திட்டங்களை நீங்களும் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில் நாம் பல திட்டங்கள், நோக்கங்கள், தரிசனங்கள், எதிர்பார்ப்புகள், அடையாளங்கள், அற்புதங்கள் என்று ஏராளம் இருக்கிறது. அதற்கு முன்பு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவன் ஒருவராலே அது ஆகப் போகிறது. என் கர்த்தராகிய இயேசுவே அதை எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். ஊரை பார்த்து, உலகத்தை பார்த்து, சொந்த பந்தங்கள் பேச்சு கேட்டு, அவரை கேட்டு இவரை கேட்டு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த தீர்மானத்தை உடனுக்குடனே எடுத்து நீங்கள் போய்விட வேண்டாம். கடந்த காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவரை சொல்லி இவரை சொல்லி, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி யார் யார் சொன்னதை கேட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஈடுபடுத்திய தொழில், செய்த திருமணங்கள், கட்ட ஆரம்பித்த வீடு, உங்களுடைய படிப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், ஏன் ஊழியங்களை எல்லாம் நிலை கொழுந்து போனதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா? அதுக்கு என்ன காரணம்? நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனுடைய பாதத்தில் நாம் ஒவ்வொரு திட்டத்திற்கும் காத்திருக்க வேண்டும். அவருடைய திட்டத்தை, அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சமூகத்தையே நோக்கி நாம் நம்மை அர்ப்பணித்து அவருடைய தீர்மானம் என்ன, அவருடைய வழிநடத்தல் என்ன, அவருடைய ஆலோசனை என்ன, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற வீடு என்ன, நிலம் என்ன, வாழ்க்கை என்ன, நமக்கென்று அவர் வைத்திருக்கிற எதிர்கால திட்டம் என்ன, பிள்ளைகளுக்கென்று அவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, உங்களுடைய வியாபாரத்தில் தேவனுடைய திட்டப்படி செய்ய வேண்டிய வியாபாரம் என்ன, தொழில் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு ஒருபோது இருக்கக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று உலக பழமொழியை சொல்லுவார்கள். இது இந்த உலகத்தில் ஏராளமான கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அகல கால் வச்சு போனாங்க, எல்லாம் போய்விட்டது. அவரை நம்பி இவரை நம்பி போனாங்க, எல்லாம் போய்விட்டது. யாரோ சொன்னார்கள் என்று போனார்கள், எல்லாம் போய்விட்டது. என் அன்பானவர்களே, தேவன் உன்னை கொண்டு உனக்கு அந்த செயலை செய்ய வேண்டும் என்றால் நீ அவர் பாதத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த பாடத்தை இந்த புதிய வருஷத்தில் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் மாம்சீகத்தை சாகடித்தார்கள், அவநம்பிக்கையை சாகடித்தார்கள், சுயத்தை சாகடித்தார்கள். கர்த்தரிடத்தில் காத்திருந்து அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி அவங்க நினைத்து பார்க்க முடியாத அக்கினி அனுபவத்தை பெற்றார்கள். அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத பல நாட்டு பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அடையாள அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
அவர்கள் தேசங்களை அவர்கள் ஜெயித்தார்கள். இதெல்லாம் அவர்கள் நினைத்து பார்த்தார்களா என்ன? காத்திருந்தார்கள். என் அருமையானவர்களே, அவங்களுடைய திட்டங்களில் தேவனுடைய சித்தம் என்ன? காத்திருங்கள், ஜெபியுங்கள், பொறுமையா இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களில் காத்திருங்கள், ஜெபியுங்கள். ஒரு திருமண திட்டங்களில் காத்திருங்கள், ஜெபியுங்கள். ஒரு நிலத்தை வாங்குவது, விற்பது, காத்திருங்கள், ஜெபியுங்கள். ஒருவருக்கு முன் நின்று கையெழுத்து போடுவது, கொஞ்சம் காத்திருந்து ஜெபியுங்கள். ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பது, காத்திருந்து ஜெபியுங்கள். ஒரு தொழிலில் விரிவடை வைப்பது, காத்திருந்து ஜெபியுங்கள். எதிர்காலத்தில் பல விதமான தீர்மானங்களில் ஈடுபடுவது, காத்திருந்து ஜெபியுங்கள். யாரோட கூட்டாளியாய் சேர்வது, காத்திருந்து ஜெபியுங்கள். முதலாவது காத்திருந்து ஜெபியுங்கள். ஊழியம் செய்ய விரும்புவது, காத்திருந்து ஜெபியுங்கள். தேவனுடைய நடத்துதல் நமக்கு தேவை. தேவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அவருடைய ஆலோசனைகள் நமக்கு தேவை. நாம் நடக்கக்கூடாத வழிகள் பல இருக்கிறது, நமக்கு தெரியாது. காத்திருக்கும் போது கர்த்தர் அந்த வழிகளை அடைத்து விடுவார். நாம் நடக்க வேண்டிய வழி, தேவன் திட்டமிட்ட வழியை கர்த்தர் திறந்து தருவார். என் அருமையானவர்களே, கடந்த கால தோல்வி, அவமானம், இழப்பு, சோதனை, வேதனை, பிரிவினை, நஷ்டம், கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இதோ கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுவின் பாதத்தை தேடி காத்திருந்து நாம் தேவ பலத்தை பெற்று அவருடைய அற்புதமான அடையாளங்களோடு கூட தேவ ஊழியத்தை செய்வோம். நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? இந்த வருஷத்தில் எல்லாவற்றுக்கும், அது எதுவாக இருந்தாலும் சரி, முதலாவது என் தேவனுடைய விருப்பம் என்ன? நான் அவர் சமூகத்தில் காத்திருப்பேன், அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பேன், தேவ பலத்தை பெறுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, எல்லா காரியத்தையும் ஏற்ற நேரத்தில் நீ செய்கிற தேவன். உம்முடைய வேதம் எங்களுக்கு போதிக்கிறது, கர்த்தர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் என்று சொல்லி. எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்து உம்முடைய அழைப்பு வருமட்டும் 30 ஆண்டு காலம் உம்மிடத்தில் காத்திருந்தாரே. அப்போஸ்தலர்களும் ஆவியானோர் வருமட்டும் உன் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னீரே. ஒவ்வொரு திட்டங்களும், ஒவ்வொரு அற்புதங்களும், ஒவ்வொரு அடையாளங்களும் நீர் நிறைவேற்றி தர மகத்தான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் பாதத்தில் நாங்கள் காத்திருப்பது என்பது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம். ஒரு புது பலன் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து வர, புது பதில் வர, புது அடையாளங்கள் வர, புது சுகம் வர, புது அபிஷேகம் வர நாங்கள் உம்மிடத்தில் காத்திருக்கட்டும். அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.